ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். வீரா மாறன் சீரியலுடைய அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பக்கம் கடையில் இன்கம் டேக்ஸ் ரைடு போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் மாறனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கார்த்தி, வீரா, வள்ளி இவங்க 3 பேரும் திணறி போய் நின்றுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் மாறனை லாக்கப்பில் வச்சு அடி வெளுத்து வாங்குறாங்க. எதுக்காக தன்னை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மாறன் கேட்கும்போது, பாண்டியனை கொலை பண்ணது நீ தானே, கொலை பண்ணிவிட்டு தைரியமாக வெளியில் சுற்றி திரியிற அப்படின்னு சொல்லி கையை கட்டி அடி வெளுத்து வாங்குறாங்க. அதை பார்த்த கார்த்தி, வீரா, வள்ளி இவங்க 3 பேரும் எதுக்காக மாறனை இப்படி போட்டு அடிக்கிறீங்க, என்ன கேஸுக்காக நீங்கள் அரெஸ்ட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது எல்லாமே உன்னுடைய கேஸு தான், உன் அண்ணன் கேஸு தான் அப்படின்னு சொன்னதும் வீராவனால் எதுவுமே பேச முடியல. உன் அண்ணனை, அதாவது பாண்டியனை அவன் பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்கான், அந்த கேஸில் தான் அவனை பிடிச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதும், யார் கேஸ் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. இதற்கு பின்னணி கண்மணி தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் வீராவுக்கு தெரிய வந்தாலும், இது ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ அதையும் மீறி கொலை வழக்கு போட்டு கண்மணி மாறனை அரெஸ்ட் பண்ண செய்திருக்காங்க. எப்படி மாறனை வெளியில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. இன்னொரு பக்கம் கண்ணால் பார்த்த சாட்சி ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அவர் யார் ஆக்சிடென்ட் பண்ணுது அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ராகவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணுது அப்படின்றது அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். ஒன்று அவர் மூலமாக வீராவுக்கு உண்மை தெரியணும், இல்லைனா மாறனாவது சொல்லணும். மாறன் அப்படி சொல்ல மாட்டார், அது நல்லாவே தெரியும். ஸோ அதே சமயம் வள்ளி அல்லது பிருந்தா இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் அண்ணனை கொன்னது மாறன் கிடையாது அப்படின்ற உண்மையை சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக பிருந்தா தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம்.